நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அனைவருக்கும் வந்தனம். ஆன்மீக கருத்துக்களை அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சி தான் அன்றாட ஆன்மீகம். பொதுவாக இன்னைக்கு ஒரு பழக்கம் எல்லாரும் மத்தியிலுமே பரவலா அதிகமாக இருக்கு. அதுதாங்க, இன்னைக்கு ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, நாளைக்கு இன்னொரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. இப்படி வேலை பார்க்கறதுனால நம்மளாலையும் முன்னேற முடியாது, நம்ம வேலைக்கு போற கம்பெனியும் பெருசா முன்னேற முடியாது. இந்த கருத்துக்களை தான் இன்னைக்கு அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில வங்கிகளில் தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற திரு டி.எஸ். ராகவன் அவர்கள் சொல்றாரு, கேட்கலாம். அன்றாடம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான கனிவான வணக்கங்கள். ஆன்மீகம் ஏதோ பழங்காலத்து சமாச்சாரம், அத்தைப்பாட்டி கதை, புராண கதை என்று ஒதுக்கிவிட வேண்டாம். அன்றாடம் நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பல நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள், சிக்கல்கள், இதை எல்லாத்துக்கும் விடை காண்கின்ற அளவில் வெற்றி காண்பதற்கு வழிகாட்டியாக அமைவதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் பல விஷயங்களில் நமக்கு கிடைக்கின்றன. இதிகாச புராணங்கள் லைக் ராமாயண், மகாபாரத் ஆர் ஈஸி எக்ஸாம்பிள்ஸ். அதிலிருந்து பல கருத்துக்களை எடுத்து உங்களுடைய பகிர்ந்து கொள்வது தான் இந்த நிகழ்ச்சியின் கருத்து. இப்போது நிறுவனங்களில் பலவிதமான ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள். தி ஹையர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டு லோயர் டவுன் எம்ப்ளாயீஸ். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது, ஒவ்வொருவரும் பல சேவைகள் செய்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருப்பது நிறுவனத்திலே வேலை செய்கின்றவர்கள் மட்டும் அல்ல, நிறுவனத்திற்கு போட்டியாக வேலை செய்கின்ற பல அதர் நிறுவனங்கள், மற்றைய நிறுவனங்கள் இதை பார்த்து கொண்டீர்கள். எப்படாப்பா இந்த கம்பெனியை கவுக்கலான்னு பார்ப்பாங்க. அதில் ஒரு வழி, இவர்கள் செய்கின்ற வியாபார பொருளுக்கு எதிராக செய்கின்றது எதிர் நடவடிக்கைகள். அது எல்லாத்தையும் விட இங்கே வேலை செய்கிறாங்க பாருங்கள், இவங்களை இழுத்துடுறது. They will attempt to wean away the employees of the successful organization. அப்போ என்ன ஆகும்? இந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற சிறந்த பணியாளர்கள், சிறந்த ஊழியர்கள், சிறந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் will be taken away by the others. எப்படி அழைச்சிட்டு போவாங்க? நிறையா சம்பளம் தரேன்னு சொல்லுவாங்க, நிறையா உங்களுக்கு வேறு அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன்னு சொல்லுவாங்க, இங்கே நிறையா உங்களுக்கு வசதிகள் இருக்குது ஏற்படுத்தி தரேன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லி பண்ணினாங்கனாக்க சில ஆர்கனைசேஷனில் பார்க்கணும் நம்ம நடக்கிறது. என்ன பண்ணுவாங்கனாக்க, தேர் வில் பி லாட் ஆஃப் பீப்புள் கோயிங் அவுட் ஆஃப் திஸ் கம்பெனி. இந்த மாதிரியே போயிட்டுருக்கிறதுனா என்ன ஆகும்? அந்த கம்பெனியில் நல்லவங்க வேலை செய்கிறவங்கலாம் இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க இல்லாட்ட அந்த கம்பெனி வில் சஃபர். இது மற்றொன்று. இங்கேருந்து போகிறாங்களே அவங்களுக்கு இது நல்லதாக கெட்டதானாக்கா அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கம்பெனிலேருந்து இந்த மாதிரி நிறையா பேர் வெளியில் போனாங்கன்னாக்கா, இந்த ரோல் ஓவர் நிறையா இருந்துச்சுனாக்கா இந்த கம்பெனி வில் சஃபர். அட் த சேம் டைம் இந்த மாதிரி போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா இல்லாதா என்பது ஒரு கேள்விக்குறி. உதாரணமாக, ஒரு அலுவலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வங்கி உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வங்கியில் 25 பேர் ஒரு நாளைக்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸராக சேர்ந்தாங்க. அதில் ஒருத்தர் அதே பேங்கில் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சார், விடாமல் வேலை செஞ்சார். சில எந்தூசியாஸ்டிக்காக வேலை செய்கிறவங்கள தேவர் டேக்கன் அவே பை அதர் பேங்க்ஸ், வேறு விட்டுட்டு போனார். இதே பேங்கில் வேலை செஞ்சிருந்தவரை இந்த பேங்கோட நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பேங்கில் குணாதிசயங்களை தெரிஞ்சுட்டு அவர் மேலே 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 வந்தார். இந்த திறமை தன்னிடம் இருக்கிறது தெரிந்து கொண்டிருந்தவர்கள் அல்லவா மற்றவர்கள், அவர்கள் என்ன பண்ணாங்க? இங்கேருந்து அங்கே போனாங்க, அங்கேருந்து அங்கே போனாங்க, இங்கேயும் வரல அங்கேயும் வரல. ஏ ரோலிங் ஸ்டோன் நெவர் கெட்ஸ் டஸ்ட், இட் கேனாட் அக்குமுலேட். இதுக்கு சேரவே சேராத உடம்புல. ஒரு மரத்தில் ஒரு காற்றில் ஒரு குருவி இருக்குமேனால் அந்த மரத்தில் இருக்கிற பறவை போய் என்ன பண்ணும்? அதில் இருக்கிற பழங்களை ருசித்து பார்த்து ஒன்று சாப்பிடும். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருந்தாக்க அதுக்கு உணவே தேராது. ஒரு பசுமாடு போகிறது, ஒரு தோட்டத்தில் இருக்கிற பசு புல்லை சேர்ந்து சாப்பிடணும். அதை விட்டுட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வாய வச்சுனாக்க அதுக்கு வயிறு ரொம்பாது. அதுபோன்று இந்த ஒரு பணியிடத்தை விட்டு மாற்றிக்கொண்டே இருக்கின்ற
நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பணியிடத்தை மாற்றிக்கொண்டிருக்கிற அதிகாரிகளாகட்டும் ஊழியர்களாகட்டும் முன்னேற்றத்திற்கு தடைப்படும். அதே சமயத்தில் இவங்களை விட்டுட்டாங்கன்னாக்க அந்த நிறுவனங்களும் தடைப்படும். இது இந்த ரோல் ஓவர் இருக்குது பார்த்தீங்களா, இது இண்டஸ்ட்ரியில் பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் இஸ் நெய்தர் குட் ஃபார் தி ஆர்கனைசேஷன் நாட் ஃபார் தி இண்டிவிஜுவல்ஸ். அதை விட்டு போகிறவர்களும் யோசிக்கணும், விட்டு போகிறவர்களை விடாமல் பார்த்துக்கொள்வதும் இந்த நிறுவனங்களுடைய கடமை. திஸ் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தனக்கு என்ன முக்கியம், எது அவசியம், அந்த நிறுவனத்தின் குறிக்கோள் என்ன, அதில் செய்கின்ற ஊழியர்களின் அதிகாரிகளின் குறிக்கோள் என்ன என்பதை கருத்திலே கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் வேலை செய்யணும். இது ராமாயணத்தில் சரபங்கர் மோட்சம்னு ஒரு இடம் வருது. ஆரண்யத்தில் காட்டில் தேடிட்டு போகிறாங்க. ராமர் லக்ஷ்மணர் நாட்டை விட்டு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். காட்டில் போயிட்டுருக்குறாங்க. தந்தை சொல்லை காக்க வேண்டும் என்பதற்காக கைகேயின் சொல்லை கேட்டு ராமர் நாட்டை துறந்து காட்டில் வனவாசம் செல்கின்றார். அப்பொழுது போகின்ற நேரத்தில் சரபங்கர் என்கின்ற ஒரு முனிவரை பார்க்கின்றார். சரபங்கர் என்கின்ற முனிவர், அவர் பேர் என்ன தெரியுமா? சரபங்கர். சரம் என்றால் அம்பு, பங்கம் என்றால் ஒடித்தல். சரபங்கர் என்ன பண்ணாராம், மன்மதன் விடுகின்ற கொம்பை ஒடித்தவர், அம்பை ஒடித்தவர். அவர்கிட்ட இந்த மன்மத நிலை நடக்காது. காமன் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட சரபங்க முனிவர் தவம் இயற்றுகின்றார். பல ஆண்டுகள் பலம் இயற்றியதினாலே அவரிடம் கடவுளர்கள் மிக மகிழ்வெய்துகின்றார்கள். கடவுள்களின் தலைவனாகிய பிரம்மதேவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக வேதங்களின் தலைவனாகிய பிரம்மதேவன், வேதங்களை பயிற்றுவிக்கின்ற பிரம்மதேவன் இவர் செய்த யாக யஜ்ஞங்களிலே தவங்களிலே மிக மகிழ்ச்சி கொண்டு அவருக்கு சொர்க்கலோகம் அளிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். முக்கியமாக நம்ம கோவிலுக்கு போனோம்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நமக்கு பணங்காசு வேணும், வீடு நல்லா சுகமாக இருக்கணும், மக்கள்லாம் நல்லா இருக்கணும் தான் எதிர்பார்க்குறோம். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வேணும், இதெல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது. அதுபோன்று இவருக்கு என்ன நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் இவருக்கு மகிழ்ச்சியாக சொர்க்கலோகத்தில் இடம் கொடுப்போம். சொர்க்கலோகத்தில் போயிட்டாக்க பொன்னும் பொருளும் மிகுந்திருக்கும், கவர்ச்சிகரமான வாழ்க்கை, பதவி கிடைக்கும், இதெல்லாம் தான் அவருக்கு கிடைக்குங்கிறதாக அவர் என்ன பண்ணார், பிரம்மதேவன் இந்திரன் அனுப்பிச்சார். இந்திரன் இஸ் தி லார்ட் ஆஃப் சொர்க்கலோகா. அவரை அனுப்பிச்சார். இந்திரனே போகத்தில் வாழறவன். அவன் போகங்களுக்கு, வாழ்க்கையில் இருக்கின்ற கம்ஃபர்ட்ஸுக்கு, லக்ஸுரிஸுக்கு அதிபதி. அந்த லக்ஸுரிக்கு அதிபதியாகிய இந்திரன் அங்கே வருகிறான். அவரை அழைக்கின்றான். அந்த இந்திரனுக்கு போகி என்று பெயர். ஏனென்றால் போகத்தை அனுபவிப்பன், போகங்களுக்கு தலைவன். இந்த பொங்கலுக்கு முன்னாடி போகி வருது பார்த்திங்களா, அது கூட இந்திரனுக்கு இருக்கின்ற விழா. சிலப்பதிகாரத்தில் சிறப்பாக கூடப்படுகின்ற இந்திர விழா இந்த போகி தான். இந்த போகி வராங்க, சரபங்கரை கூப்பிட்றான். I have been requested by Lord Brahma to take you to the heavens and for Swargaloka. பாருங்க, இவன் எப்படி he is trying to take away Sarabanga from his path, from his point of attachment. அவர் தவம் என்கின்ற ஒரு நிறுவனத்தில் இருக்கிறார். அந்த நிறுவனத்தின் குறிக்கோள் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. பிறப்பு இறப்பு இல்லாத வாழ்க்கை என்பது மோட்சம். ஆனால் போகம் என்பது இன்னொரு இண்டஸ்ட்ரி. there are two industries. இந்த போகத்துக்கும் மோகத்துக்கும் ஒத்துக்காது, இந்த போகத்துக்கும் மோட்சத்துக்கும் ஒத்துக்காது. போகம் என்பது வாழ்க்கையில் இருக்கின்ற இன்பங்களை அனுபவிப்பது, மோட்சம் என்பது இவைகளை தவிர்த்து பிறப்பு இல்லாத பெருநிலையை அடைவது, நாராயணனுடைய திருப்பாதங்களை பார்ப்பது. அதனால தான் மக்கள் இது ரெண்டும் ஆப்போசிட். இதிலேருந்து இதை கவர்ந்து செல்ல வேண்டும், சரபங்கரை கவர்ந்து செல்ல வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். சாதாரணமாக இருக்கிறவங்க போகத்தில் ஈடுபாடு கொண்டு அங்கே போயிருக்கலாம். ஆனால் இவரோ சரபங்கர். சரபங்கர் என்பவர் காமன் விடுகின்ற அம்புக்கு பணியாதவர், மன்மதனை விடுகின்ற அம்புக்கு பணியாதவர். ஃபேம், வெரி கிளியர் அவருடைய மைண்டில். அவர் சொல்கிறாரு, நீங்கள் பிரம்மதேவர் அனுப்பியதாக வந்திருக்கிறீர்கள், நீங்களே இந்திரன், தேவர்களின் தலைவன், புவனங்களிலே சிறந்த புவனாக சொர்க்கலோகத்திற்கு தலைவன்,
வாழ்க்கை சிறந்து அனுபவிக்கின்ற போகி, உங்களுடைய அழைப்பிற்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நான் அங்கே வரல. நான் இருக்க வேண்டிய இடம் பரந்தாமனின், நாராயணன், பரநாராயணனுடைய திருப்பாதங்கள். நான் பார்க்க வேண்டியது நாராயணனுடைய திருப்பாதங்களை என்று போகங்கள் நிறைந்த சொர்க்கலோகம் அல்ல. நான் அங்கே வரவில்லை. எனக்கு ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறார். இஸ் வெரி ஃபர்ம் இன் இஸ் கம்யூனிகேஷன், ஃபர்ம் இன் இஸ் கமிட்மெண்ட். அப்போ தெர் இஸ் நோ ரோல் ஓவர். அதுபோன்று அவர் என்ன சொல்கிறாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்தவுடன் அந்த மோட்ச சாம்ராஜ்யம் இருக்குது பார்த்தீங்களா, வைகுண்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய தலைவர் யார்? ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனாகிய பரமாத்மாவாகிய மகாவிஷ்ணு திருவவதாரம் எடுத்து ராமனாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த சரபங்கரை தேடி வருகின்றார். அவர் வந்தவுடன் இந்திரன் நமக்கு வேலை இல்லைன்னு கிளம்பிடுறார். ஏன்னு சொல்லிங்கனாக்க, when there is a communication between two industries to take away a person, அவர் ஃபேமாக இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. தி ஓனர் ஆஃப் தி ஒரிஜினல் இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் வந்துட்டார். அப்போ காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாராங்க, அவர் கிளம்பி போயிட்டார். அதுபோன்று இந்த இண்டஸ்ட்ரிக்கு, இந்த பரமபதத்திற்கு உரியவரான நாராயணனே இங்கே வந்துட்டார். பிரம்மா வெளியேறிட்டார். நாராயணனை பார்த்தவுடன் சரபங்கர் அவர் திருவடிகளை சேருகின்றார். சரபங்கருக்கு மோட்சம் கிடைக்கின்றது. பிறப்பு இறப்பு இல்லாத பெருநிலையை அடைகின்றார். இது என்னத்தினுடைய இதனுடைய சாராம்சம் என்னன்னாங்க, இந்த ரோல் ஓவர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு அலுவலகத்திலிருந்து பெரும் அதிகாரிகளோ இடைநிலை ஊழியர்களோ கடைநிலை ஊழியர்களோ அடிக்கடி வெளியே செல்வார்களேயானால் அந்த இன்ஸ்டிடியூஷனோட, அந்த இண்டஸ்ட்ரியோட, அந்த பிஸ்னஸோட வளர்ச்சி தடைப்படும், வளர்ச்சி குன்றும். வளர்ச்சி குன்றித்துனாக்க மற்றவர்களுக்கு ஆதாரம். அதே போல் வெளியேறுகின்ற அதிகாரிகளுக்கும் வாழ்க்கையில் இங்கே ஒரு போட்ட சர்வீஸுக்கு எஃபெக்ட் எல்லாம் போயிடும். புது இடத்துல போனாங்கன்னாக்கா ஹீ வில் பி அண்டர் ஆப்சர்வேஷன். அங்கேயும் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துட மாட்டாங்க, அங்கேயும் அங்கே ஒரு எதிர்ப்புகள் இருக்கும். ஆக அவருக்கும் அங்கே வளர்ச்சி குன்றும். ஆக இந்த ரோல் ஓவர் இல்லாமல் பார்த்துக்கணும். வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும். அது நடக்காதவாறு இந்த நிறுவனத்தின் தலைவர், அதான் ஸ்ரீ ராமபெருமான் வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருந்துனாக்க இண்டஸ்ட்ரி, தொழிலகம், தொழிற்சாலை, அலுவலகம் சிறப்பாக வளரும், சிறந்து வளரும். அந்த போது சிறந்து வளர்ந்தால் எல்லோருக்கும் நிம்மதி, எல்லோருக்கும் பெருமை. மறுபடியும் சந்திப்போமா?